இன்னைக்கு நான் முதலீட்டை பற்றி பேசலாம்னு நினச்சேன். என்கிட்ட எல்லாரும் கேட்கறது ரிஸ்கே இல்லாமல் ஒன்று சொல்லுங்க சார் அப்படின்னு. ரிஸ்க் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒரே ஒரு பிஸ்னஸ். டிஸ்கவுண்ட் சேல் போட்டால் வாங்கிறதுக்கு ஆள் வரமாட்டான். மற்ற இடத்துலலாம் எப்படின்னா, இப்போ நான் தங்கத்தை 2500 தரேன்னு ஒரு போர்டு போட்டேன்னா இங்கேருந்து காந்தி சிலை வரைக்கும் கியூ நிற்கும். இதே டாடா ஸ்டீலில் நான் பாதி விலைக்கு தரேன்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் சார், சேஃப் அப்படின்பாங்க. ஏன்னா நான் ஏன் சேஃப் இல்லைங்கிற உங்கள் மித்தை உடைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 100 ரூபா போட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரேட்டு 5%, இப்போ 6.5%. 5 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் என்ன விலை இருந்ததுன்னு பாருங்கள், 79 ரூபா, இன்றைக்கி 102 ரூபா. நீங்கள் 5 வருஷம் அதில் டெபாசிட் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களால் பெட்ரோல் வாங்க முடியாது. அன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் வாங்கினீங்களோ அதே பெட்ரோல் வித் இன்க்ரீஸ்ட் மணி யூ கேனாட் பை. அரிசி வாங்க முடியாது. The real risk is not losing money. I bought Tata Steel at 1,000 rupees, it's 500 rupees is not risk. The real risk is, unless you have got a legacy real estate that unga tata paatanar vaangina mari illana, real estate is not going to give you money. Bank deposit is not going to give you money. And unfortunately, we have to live for at least 25 years without a regular income. This is the real risk that our generation faces. I am the first generation facing it. எங்கள் டைமில் ரெக்ரூட்மெண்ட்லாம் நிறுத்தினாங்க. 89ல் பாஸ் அவுட்டு. பை த நேஷனலைஸ் பேங்க் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஸ்டாப். ஆல் பப்ளிக் செக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் பை 89. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பேட்ச். லக்கி ஃபியூ ஹூ காட் இன் டு கவர்மெண்ட் வில் கெட் பென்ஷன். நாங்கள்லாம் ப்ரைவேட் கேரியர்ஸ். முடிய போகிறது. ஐ எம் 56. In 4 years our private carrier will get over. And lot of my classmates carriers have got over also. And we have dread the prospect of living 25 years without any social security. And இது மாதிரி கேஸ்லாம் என்கிட்ட வருது. 56 வயசு சார், வேலை போயிடுச்சு, பெரிய கம்பெனி மெட்ராஸில் வித்துட்டு போனாங்க, மூடிடுச்சு, எனக்கு இபிஎஃப் 3000 ரூபா வருது, நான் 3 லட்ச ரூபா இபிஎஃப்ட கொடுத்தேன்னா எனக்கு 13,000 ரூபா வரும், எனக்கு 2 பொண்ணு சார், how to lead my life? I have no answer. I feel sorry. இவ்வளோதான் நான் என்ன சொல்ல முடியும். தேங்க் காட் நான் தப்பிச்சிட்டேன்னு தான் நான் நினைக்க முடியுமே தவிர I have no answer. So this is the biggest risk you are facing. நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய 55-56 வயசு ஆட்களை நீங்கள் பார்ப்பீங்க. நான் போன 4 நாளில் 5 பேரை பார்த்துட்டேன். அண்ட் என்னோட கடமை அது டெய்லி ஒரு 20 பேரை பார்க்கறதுனால I keep seeing these kind of people and it is harrowing. அவங்க லைஃப் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 25 வயசுலேருந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, 55 வயசு வரைக்கும் 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணியிருக்காரு, 2 பசங்களை வளர்த்துருக்காரு. அண்ட் ஹவு டஸ் தி சொசைட்டி ரீபே? பேங்க் டெபாசிட்டில் 10 லட்ச ரூபா இருக்குது, 3000 ரூபா பென்ஷன் வருது, வீடு கிடையாது, வீடு வாடகை 9000 ரூபா. சார் ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா, ஷீ இஸ் 23, 28 வயசில் கல்யாணம் ஆகும், அது வரைக்கும் எனக்கு அந்த இன்கம் இருக்குங்கிறார். வாட் ஆன்சர் டு கிவ் ஹிம்? கம்ஃபர்டபிளி ஹி வில் லிவ் ஃபார் another 25 years. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க். நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற பெரிய ரிஸ்கே இதுதான். அண்ட் தி வில்லன் இஸ் இன்ஃப்ளேஷன். எப்படி இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணணும்னா, இந்த வாட்டி அந்த பில்லு எடுத்துகிட்டு வரல, கும்மிடி பங்கார செட்டியில் எனக்கு ஒரு பில்லு இருக்குது. 4.5 years போது எங்கள் அப்பா கோல்டு வாங்கின பில்லு இருக்குது. அந்த பில்லு என்ன சொல்லுதுன்னா 27 ரூபா 25 பைசாக்கு 1 கிராம் வாங்கியிருக்காரு எங்கள் அப்பா, 18 கிராம். நான் ஒரு நாளைக்கு பில்லு காட்டுறேன். இன்றைக்கும் எங்கிட்ட இருக்க அந்த நகை அதை எடுத்து போட்டேன்னா 18 கிராம். இந்த சைடில் 500 ரூபா வச்சா என்ன கிடைக்கும்? 0.1 கிராம் கூட கிடைக்காது. ஓவர் 50 years that is the damage we have done. நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய கணக்கு புஸ்தகத்தை எடுத்து பார்த்து பழைய தங்கப்பிற ரிசீப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக தெரியும். பால் விலை, அரிசி விலை, எதை வேணால் எடுத்து பாருங்கள். யாராவது உங்கள் அம்மா அப்பா பாட்டி டைரியில் எழுதி வச்சதை எடுத்து பாருங்கள். தி ஐடியா இஸ் ஹவு டு வி ஹேண்டில் திஸ் கிரைசிஸ் தட் இஸ் கம்மிங். பிஸ்னஸில் இருக்கீங்க, கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஐ வில் கம் டு தட் வெரி எண்ட். பட் கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. ஸோ ஹவு கேன் ஐ பி டெட் ஃப்ரீ அண்ட் ஹவு கேன் ஐ கெட் அன் இன்கம் தட் இஸ் ப்ரொடெக்டட் அகேன்ஸ்ட் இன்ஃப்ளேஷனுங்கிறது தான் உங்களோட ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதுக்கு ஒரே வழி, இன்ஃப்ளேஷன் ஓடுறச்ச அதோட சேர்ந்து ஓடுற மாதிரி இன்கம் தான் உங்களை காப்பாற்றும். அதுக்கு தான் ஈக்விட்டி. பட் அது ஈக்விட்டியில் என்ன ப்ராப்ளம்னா, முக்கால்வாசி பேருக்கு நாலேஜே கிடையாது. நான் வாங்கிட்டேன்னா அது எதை வாங்கணும்னு என் புரோக்கர் சொன்னதை வாங்கிட்டு அடுத்த நாள் இறங்கிடுச்சுன்னா பயமாக இருக்கும். திஸ் மார்க்கெட் இஸ் ஹைலி ஓவர் வேல்யூடு. எனக்கே தெரியும், எனக்கு 3 வருஷமாக ஹைலி ஓவர் வேல்யூடுன்னு தெரியும். பட் த வேர்ல்டு இஸ் பம்பிங் ஸோ மச் லிக்விடிட்டி அண்ட் பிரிண்டிங் ஸோ மச் மணி. இப்போ ஜெரம் போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாருன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா என்ன, எல்லா டெபாசிட்டையும் கேரண்டி பண்ணி ஒரு சைடில் டாலராக அடித்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அண்ட் திஸ் ரேலி ஃப்ரம் 18,000 which it was there for 2 years
to 20,000 is only because foreigners have bought our equity. நம்மகிட்ட இருக்கிற $600 billion does not come like China. We are exporting more than what we import. We are importing much more than what we export. But நம்மளுக்கு எப்படி ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இருக்கு பாகிஸ்தான் மாதிரி இல்லைன்னா பிகாஸ் உங்கள் சொத்துக்களை நம்ம வித்துட்டே இருக்கோம். நம்மளுக்கு அதே தெரியாது. You are not generating foreign exchange by exporting service or manufactured goods. You are getting dollars by selling your assets. Most of your companies are not owned by Indians. இன்னைக்கு கார்த்தால ஒரு நியூஸ் வந்திருக்கு. சிப்லான்னு ஒரு கம்பெனி, ஹமீதுன்னு ஆரம்பிச்சவர், சுதந்திர போராட்ட தியாகியோட கம்பெனி அது. ப்ரமோட்டர் ஓன்ஸ் 33%. 20% he is going to sell to BlackRock and exit. One more storied Indian company is going out. You are going to get dollars, your receipts will go up. So you are selling land, you are selling equity, and you are borrowing from foreign in dollars, and your forex is going up. Forex should go up by exporting $100 billion and importing $80 billion and saving $20 billion. That is not happening. நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் விற்று we are growing the forex kitty. And we don't need that forex kitty. You don't need $600 billion. This is reality. But less than 10% of India owns equity directly. So who is benefiting from a growing economy is the top 5-10% of the people, and foreign institutional investors are benefiting. In the hall, I bet less than 10% will have more than 25 lakhs in equity. 25 லட்ச ரூபாய்க்கு டைரக்டா ஈக்விட்டியில் இருக்கணும்னா இதில் 10% கூட இருக்காது. பட் இஃப் யூ ஹேட் நாட் பீன் இன் ஈக்விட்டி ஃப்ரம் 1991 till today, you wouldn't have beaten inflation, you couldn't have had a good life. அண்டஸ் நீங்கள் வந்து எங்கேயாவது ரியல் எஸ்டேட் வாங்கி அதை லாட்ரி சீட்டு மாதிரி விற்று பண்ணியிருக்கலாம். கிண்டியில் எஸ்டேட் இருந்ததுன்னா 2 கோடிக்கு விற்று பிஸ்னஸில் பண்ணியிருக்க மாட்டேங்க. அந்த ரியல் எஸ்டேட்டை விற்று வெளில வந்திருப்போம். பட் தட் பூம் இஸ் ஓவர். இதுக்கு மேலே வாடகை கொடுக்கறதுக்கே ஆள் கிடையாது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கோவிந்தா, சினிமா தியேட்டர் கோவிந்தா. பிகாஸ் எல்லாரும் அமேசானில் வாங்கிடுவோம், பிக் பாஸ்கெட்டில் வாங்குவோம், சினிமாவுக்கு தியேட்டருக்கு போக மாட்டோம். ஸோ யூ cannot, because there is no need for real estate anymore. நான் சினிமா தியேட்டர் வேண்டாம்ல. ஏஷியாஸ் பிக்கஸ்ட் தியேட்டர் யூஸ் டு பி இன் மதுரை. இட்ஸ் நாட் தேர் எனிமோர். சார் நான் சின்ன வயசுல இந்த வில்லிங்டன் இல்லை, அலங்கார் இல்லை, சாந்தி இல்லை, சித்ரா இல்லை, கேட்டி இல்லை, any பைலட் தியேட்டர் இல்லை. நான் ஜேம்ஸ் பாண்ட் பார்த்த பைலட் தியேட்டர் இல்லை. Software will come work from home. He will take huge parks outside the city. So where is your imaginary real estate going to go? So unless you are in equity, unless you master equity, you cannot beat inflation. But then there is a problem. இது வந்து எனக்கு மந்த்லி இன்கம் கொடுக்காது, குவார்டர்லி இன்கம் கொடுக்காது, ஆனுவல் இன்கம் கொடுக்காது. அண்டஸ் நீங்கள் வந்து ஐடிசியை ஒரு 5000 ஷேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 5000 × 20 ரூபா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், which is 10%. ஆர் கர்நாடகா பேங்க் நீங்கள் 40 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா வரும். பட் those are few and far between. So you should know ஈக்விட்டிலேருந்து எப்படி நீங்கள் வந்து யூ ஹவ் டு மூவ் டு அ பாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். எ பாண்ட் இஸ் அன் ட்ரேடபிள் எஃப்டி. முக்கால்வாசி பேருக்கு பாண்டு எங்கே வாங்கணுன்னே தெரியாது. வாங்கினா ரிசர்வ் பேங்க் பாண்டு வாங்குவோம், அதுவும் எஸ்டி 7%. ஸோ யூ ஹவ் டு கெட் அ பாண்ட் விச் கெட்ஸ் யூ மோர் தென் 8%. So that you get 1% real return. And if you don't know how to do equity and you are not interested, easiest way not to buy any mutual fund, buy only Nifty 50. Because you pay very less fees and you keep on indexing. But that is open only when you have a long runway. 20 வயசில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 55 வயசுக்குள்ள ஏன்னா ஏற்றம் இறக்கம் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டோம். பட் இப்போ நம்மளுக்கு துர்திருஷ்டம் வைங்க, 2 வாட்டி துர்திருஷ்டம் நடந்திருக்கு. இன் 1939 Dow was 800. 1954 it took to cross 800 again. இப்போ நான் ஜப்பான் சொல்கிறேன், இட் லிவிங் எக்ஸாம்பிள். 1989 40,000. It's nowhere near 40,000 after 33 years. So you have to pick that skill and do mix and match. You have to buy bonds, you have to buy distress stock. And இப்போ இது போராத காரணம் கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, டிமோக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா there is a K-shaped recovery happening. ஒரு K-shaped recoveryல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஒரு K-shaped recoveryல the rich are getting richer and richer. The upper middle class is getting richer. நம்மளுக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க பென்ஸ் கார் சூப்பராக போயிட்டு இருக்கு, நிறைய சேல்ஸ் ஆஃப் பென்ஸ் அண்ட் ஆடி is doing very well. But damn Maruti 800 is out of production, not selling. Alto is out of production. Swift is not selling. Zen is not selling. Entry level cars are not selling. Higher level cars are selling. 100cc bike விற்கல, 125cc bike விற்கல. Bike sales are at a 10-year low. But bullet விற்குது. That means what? Those who already have money are getting more and more rich. It's shameful. இப்போ என்னோட portfolio in the last 30 days has gone up by 20%.
But that's paper wealth. I have done nothing. I'm sitting at home eating. My gold rates have gone up from before COVID 3,500 to 5,500. I have not worked for it. I have not contributed anything to the economy. This K shape is really hurting. அவர்கிட்ட நீங்கள் கேட்டேன்னா அவர் சொல்லுவார், ஒரு எஸ்எம்இ ஓனரோட பள்ளியோட நான் சொன்ன 55-56 வயசு அவங்களோட பெயின் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். செருப்பு சேல்ஸ் ஆர் டவுன். ரிலாக்ஸோ ஃபுட்வேரோட சேல்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்கி சேல்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது. லக்ஸ் கோசியோட இன்னர் கார்மெண்ட் சேல்ஸ் கம்மியாக இருக்குது. ஆல் தட் ஷோஸ் இஸ் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் இஸ் நாட் பையிங், அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ரிச் ஆர் பையிங். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் இஸ் த ரிச் ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ரிச்சர் and the poor are getting more and more poorer. The gap is just increasing. So நம்மளோட கோல் என்னன்னா, how to move from the bottom to the top. ஃபஸ்ட்டு நம்ம தப்பிச்சாதான் மற்றவனை காப்பாற்ற முடியும். நான் தப்பிச்சு வெளில போனால் தான் நான் உனக்கு ரோப் போட்டு உன்னை இழுக்க முடியும். நானே அங்கே உட்காந்துருந்தேன்னா நான் வேணா அவனை திட்டலாமே தவிர நான் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு கிளைம். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு அ பிஸ்னஸ் சைக்கிள் ஒர்க்ஸ். ஒரு பிஸ்னஸ் சைக்கிளில் இஸ் கம்ப்ளீட்லி டிட்டர்மின்ட் பை அன் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். மெயினி அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளையும் உங்கள் பிஸ்னஸ் சைக்கிளையும் பிளாட் பண்ணிங்கன்னா டேலி ஆகும். நான் பைஜூஸோட எக்ஸாம்பிளோடு இது சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லா டிவிலையும் பைஜூஸ், இந்தியன் டீம் ஜெர்சி பைஜூஸ், ஷாருக் கானோட அட்வர்டைஸ்மெண்ட் பைஜூஸ். பைஜூஸ் became the most valuable company in India. Not one day profit, making loss. Today where is Byju's? Byju's has not paid TDS, Byju's has not paid PF, Byju's is going to close. Same problem with Zomato, Swiggy. இப்போ ஸ்விக்கி என்ன பண்ணுறான், டெலிவரி பார்ட்னருக்குன்னு ஒரு சார்ஜ் போடுறான். we pay because அது அவனுக்கு ஒரு 10 ரூபா வாங்கிக்கிட்டோன்னு கொடுத்தா அவனுக்கு 10 ரூபா கொடுக்காம பாதி அவன் பேக்கெட்டில் போட்டுக்கிறான். Why? Because America 0% interest rate இருந்தபோது money was flowing in from America. Today rate is 5.5%. 0% போது எப்படி ஃப்ளோ ஆகும்னா, நான் பில் கேட்ஸ் என்கிட்ட $200 பில்லியன் இருக்கு, என் ஸ்டாக்கை நான் அப்படி கொண்டு போய் பேங்க்கில் கொடுப்பேன். அவன் எனக்கு 0.5%ல் எனக்கு $50 பில்லியன் கொடுப்பான். நான் $50 பில்லியன் ஜொமேட்டோ மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி 10 பேர் ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை அப்படியே பாசிங் த பார்சல் பண்ணிகிட்டே இருப்போம். 1 பில்லியன் 2 பில்லியன் ஆகும், 2 பில்லியன் 3 பில்லியன் ஆகும், 3 பில்லியன் 20 பில்லியன் ஆகும். இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறதா லாஸ் பண்ணுறதான்னு கூட கவலை கிடையாது. பிகாஸ் 1 பில்லியன் வாங்கிட்டு 2 பில்லியன் வாங்கிறதுக்கும் பேங்க் கொடுப்பாங்க காசு. 20 பில்லியனுக்கு கொடுக்கறதுக்கு கூட வாசு. ஒரு வேல்யூவேஷன் பண்ணுறச்ச ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறதான்னு தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வரதான்னு தான் பார்க்கணும். பைஜூஸ் இன்னைக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்தது. கடனை வாங்கி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கொடுத்தது. இன்னொரு கம்பெனி ட்ரீம் 11, நம்ம எல்லா கிரிக்கெட் ஸ்டார்ஸும் இது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போட்டுருப்பான். அந்த டீம் ஆடுவோம்பாங்க. அது என்ன பெட்டிங் தான் அது சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டான் கேம் ஆஃப் ஸ்கில்லுன்னு. அது எப்படி சார் இன்னைக்கு வேர்ல்டில் எங்கெல்லாம் கிரிக்கெட் மேட்ச்சில் 1000 பேர் ஆடுறான்னா எவன் செஞ்சுரி அடிப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதில் என்ன ஸ்கில் இருக்குது? என்னால் சொல்ல முடியுமா இன்னைக்கு விராட் கோலி ஆடினானா செஞ்சுரி அடிப்பாங்க? சூதாட்டம் தான் அது. சூதாட்டத்துக்கு 28% டேக்ஸ் போட்டோன்னா பணம் கட்டினவெல்லாம் அதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ தி என்டையர் நீங்கள் அனில் அம்பானி கதை இதே தான். அனில் அம்பானி கதை, விஜய் மல்லையா கதை, நம்ம ஸ்பிக்கு கதை எல்லாமே யூ கேன் எக்ஸ்பிளைன் வித் திஸ். சார் ஸ்ரீலங்காலேன்னு வந்திருக்காரு. He will tell you the misery that Sri Lanka is going through. ஒரு இடத்துல நான் சொன்னேன் ஒரு பதிவில், ட்விட்டருக்கு $44 பில்லியன் பதிலாக ஸ்ரீலங்காவுக்கு $20 பில்லியன் கொடுத்துருந்தா ஸ்ரீலங்கா ஒன்ட் ஸ்ட்ரகிள் டுடே. $44 பில்லியன். How much we have become a decadent society? $44 பில்லியன் கொடுத்து ஒரு தனி மனிதன் ட்விட்டரை வாங்கியிருக்கான். அதை எல்லாம் சியர் பண்ணாங்க. பேங்க்ஸ் தான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு. The same banks are not willing to finance Sri Lanka. மருந்து இல்லாமல் கட்டப்பட்டாங்க. There was so much violence there. I'm just telling because he is here, but I can rattle off names. Ghana, Pakistan, Bangladesh, வரிசையாக கொடுத்துட்டே போவேன். 93ல் இந்தியா அங்கே தான் இருந்தது. மன்மோகன் சிங் வந்தான் தப்பிச்சிட்டிங்க. பட் this is what happened to Sri Lanka. This is what happened to Anil Ambani. This is what happened to Speak. This will keep on repeating again and again. ஒரே ஒரு ஆள் தப்பிச்சான், டாட்டா தான் தப்பிச்சான். Tata Steel was the same problem. But Tata Steel did not worry because he had a company which is giving 10,000 crores every quarter in TCS. And he owns 72% of TCS. Full dividend and share buyback போட்டு டாடா சன்ஸு கொண்டு போய் he kept on எவ்வளோ ஷோ காட்டினாலும் ஷோ. Now Tata Motors is going to become debt free in a year. நாங்கள் அதை 70 ரூபாய்க்கு வாங்குனா சார் எனக்கு ஒரு ஆடிட்டர், சார் டாட்டா போண்டி ஆகிடுவான் சார். அவன்கிட்ட சொல்ல அவன் போண்டி ஆகிட்டா இந்தியாவே போண்டி ஆகிடும். See, people ask me these questions. அந்த டிவிஆர் 35 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா you would have made a killing. So why I am saying this,
This is the one that will give you the opportunity. Whether I should buy Anil Ambani or whether I should buy Ratan Tata is the decision you have to make at the bottommost point when there is blood on the street. Not ask me today whether I should buy ITC. When I say buy ITC at 135, you should have the courage of conviction to go and buy. If you had bought 10,000 ITCs, your retirement is done. If you had bought 10,000 ITC or 10,000 Karnataka Bank or 10,000 South Indian Bank or வாங்கியிருந்தீங்கன்னா South Indian Bank 5 ரூபா இருந்தது. So if you have the courage and conviction and understand the market, instead of asking me which stock to buy, நான் எதை வாங்கணும்னு என்ன கேட்காம நீங்கள் கரெக்டாக வாங்கினீங்கன்னா just 3 or 4 deals in your life you will retire. You don't have to work. 1 கோடி ரூபா தூக்கி பாண்டில் போட்டோமா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, நிறைய கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, டாடா பாண்ட் இருக்குது, 9-10% வட்டி வரும். 1 கோடி ரூபா போட்டோமா 9 லட்ச ரூபா வந்துடுச்சு, தட்ஸ் இட். அதுக்கப்புறம் யூ பிளே, பட் யூ நோ ஃபார் ஷுவர் that you are going to get 9 lakhs. இங்கே செட்டியார் பாண்ட் இருக்குது, முருகப்பா குரூப் 300 வருஷம் இருக்குது, டெஃபினட்டாக போயிடாது. பட் தி எபிலிட்டி டு பிக் at the worst time in the market which one to buy or put your money into that is the skill that you need to get. That's why I put that slide. But if you had bought R Power instead of Tata Motors, you would have lost everything. Hint எப்படி வரும்னா, ரிலையன்ஸ் ரீட்டைல் ஷேர் என்ன பண்ணாருன்னு இப்போ ரீசெண்டாக போய் பாருங்க. ஃபார் தோஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மார்க்கெட், ஹவு ரிலையன்ஸ் ரீட்டைல்ஸோட கிரே மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்கினவங்களோட கதி என்ன ஆச்சுன்னு பாருங்க. டாடா மோட்டார் டிவிஆர் வாங்கினாங்க, 50% டிஸ்கவுண்ட் ஃபார் லாஸ்ட் 10 years இட்ஸ் பீன் ட்ரேடிங். அவங்கள எப்படி இவங்க நடத்தினாங்கன்னு பாருங்க. ஸோ ப்ரமோட்டர் எப்படி நடத்துகிறான், அவன் எம்ப்ளாயி எப்படி நடத்துகிறான், அவனோட பார்ட்னர்ஸ் எப்படி நடத்துகிறான் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் அப்படி தான் நடத்துவான். காட்ரேஜ்னா வாங்கிடலாம், அவன் நஷ்டம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கும் நஷ்டம் ஆகிடும். ரத்தன் டாட்டா போண்டியானா நீங்களும் போண்டி ஆகிடுவீங்க. பட் என்ன தைரியம், ரத்தன் டாட்டா போண்டியானா இந்தியா போண்டி ஆகிடும். இஃப் யூ ஆர் மிடில் கிளாஸ் அண்ட் யூ நீட் யுவர் இன்கம், 30% ஹாஸ் டு பி இன் கோல்டு. ஏன்னா ஊரை விட்டு ஊரை ஓடணும்னா கோல்டு தேவை. நான் நிறைய பேர் சொல்கிறேன், ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்த அகதிகளில் கோல்டோடு வந்த அகதி ஹோட்டல் கட்டிட்டு நீங்கள் முதலாளியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோல்டு இல்லாமல் வந்தவங்க இன்னும் கேம்பில் உட்காந்துட்டு இருக்கான். சேம் வே தேர் ஆர் 2 classes of Jews. The Jews who came from Europe without any money, they were in Ellis Island for many years. The Jews who came with money checked up in world of Australia and started a business next day. லசாடஸ்னு ஒரு கம்பெனி இப்போ கைமாற போகிறது அபுதாபிக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் வந்து ராபர்ட் மெய்யர்னு. He was a Jew from France. டூத் பேஸ்ட் ஃபுல்லாக கோல்டு ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்தான். நேராக நியூயார்க்கில் வந்தான், கோல்டை எடுத்து வச்சான். ஓடல் ஃபாஸ்டரியாட்ட சொன்னால் இவங்களாம் கோல்டு இருக்குது, நெக்ஸ்ட் 20 years புக் அ ரூம் ஃபார் மீன்னு. He was so insecure, he had a suitcase packed till he died. He got an American citizen. He went as the American ambassador to France, but never bought a house. He stayed in Woodolph Astoria all his life. And he financed the building of Manhattan. Why? Because he came with gold. அவன் புக்கு இருக்குது, நீங்களே வாங்கி படிச்சிடலாம். பட் நீங்கள் தப்பான பாண்ட் வாங்கிட்டு நீங்கள் பாண்ட் வாங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. யூ ஷுட் பி ஏபிள் டு பிக் வாட் டு பை அண்ட் வாட் நாட் டு பை. தட்ஸ் அ ஸ்கில் தட் யூ ஹேவ் டு டெவலப். Unfortunately, that's the way it is. So you need gold, you need bonds. And to buy gold and bonds, you need equity. And இப்போ she has made it more complicated. So we are finding other routes. Madam has made it difficult to buy foreign stocks. Last 10 years, it was very easy. Now it is slightly complicated. But you have to buy foreign stocks. If you buy foreign stocks, you get double bonus. Rupee நிச்சயமாக கோயிந்தாராம். நீங்கள் எழுதி வச்சு, நானே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனாலும் rupee depreciate them பண்ணுவேன், because I'm competing with China and Vietnam. So in your lifetime, for those who are below 30, you will see rupee at 150 against the dollar, unless the dollar vanishes. I don't think the dollar is vanishing for next 10 years. Most of us in this room will see rupee at 100. And if you buy foreign equity, you are buying Google. ஏன்னா நம்ம கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூகுளில் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. மேப்புக்கு கூட நம்மளுக்கு கூகுள் அக்கா வேணும். ஸோ எவ்ரி டைம் யூஸ் கூகுள், யூ ஆர் கிவிங் கூகுள் மணி. Might as well you become Google shareholder, it did also give you some money. One of the first things I learned very easy is, luckily I didn't pick up smoking, but I saw a lot of my friends smoking. So the first ideas was, அந்த தம் அடிக்கிற காசை நம்ம ஐடிசியாக வாங்கினா என்ன ஆகும், மருந்து சாப்பிட்ற காசை ரெட்டியாக வாங்கினா என்ன ஆகும். அண்ட் எவ்ரி டே மார்னிங் கார்த்தாலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் படுத்தீங்கன்னா you are using all these products. Morning வந்து paste எந்த கம்பெனின்னு பாருங்க, it will be listed unless you are using Himalayas. Soap is listed, the undergarments you wear are listed, the clothes you wear are listed, the car, bike you are using is listed, the bank you are using is listed. And you have to pick, and how your company treats you is how it will treat your shareholder also. அதை வச்சே you can judge. பட் அந்த ப்ராடக்ட் நல்லா போகிறதுன்னு அதனால் போய் கம்பெனி வாங்கிடாதீங்க. ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே, வேல்யூ இஸ் வாட் யூ கெட். 2 இன்சூரன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். டேர்ம் இன்சூரன்ஸ், இஃப் ஐ டை மை ஃபேமிலி கெட்ஸ் மணி. 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட்
10 lakhs. ஏன்னா ஹார்ட்ல கை வைக்கணும்னா 10 லட்ச ரூபா வேணும். And all of us, most 95% of us will go to hospital in the end. So the least we can do is our family, they need not run around to pay the bill. And most private companies give you cashless. And don't go for the cheapest. There is a very popular health company listed from Madras. அவன் தான் மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கான். பேர் கேட்காதீங்க. 100% உங்கள் பில்லு செட்டில் பண்ணலாம். Because cheapest premium, no settlement. Highest premium, definite settlement. Thank you, and I will take all questions.